இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே, எதிரி நல்லவனா இருந்தா பரவாயில்ல. எங்க அப்பா கடைஞ்செடுத்த அயோக்கியன். அவருக்கு பயந்து நாம ஏன் ஓடணும்? அவர் பிளான் போட போட அவரை மறுபடியும் மறுபடியும் ஜெயிச்சுட்டே இருக்கணும். இப்ப வந்துச்சே உனக்கு ஒரு நினைப்பு, அது அவருக்கு வரணும். இவங்களை ஜெயிக்கவே முடியாது, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாங்கிற எண்ணம் அவருக்கு தான் வரணும். தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு பதிலா செத்துடலான்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. அவரோட பிரச்சனை என்னன்னு தெரியுதுல்ல? உன்னோட வளர்ச்சி தான், அதுதான் அவரோட பிரச்சனையே. அப்ப நீ என்ன பண்ணணும் சொல்லு? மேல மேல வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு தண்டனை மேல தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உன் வளர்ச்சியை பார்த்து அவரு வயிறு எரிஞ்சு கொடல் கருகி சாகணும். அதுக்காக நீ வளர்ந்து காட்டணும். ஓடி போய் ஒளியறதுலாம் ஈஸி, ஆனா வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அவரை ஓட வைக்கிறது தான் வெற்றி. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத. இன்னும் 1000 போராட்டம் வரட்டும்டா. அவரே அழுத்து போற அளவுக்கு நீ ஜெயிச்சுட்டே இருக்கணும். புரியுதா? இனி உன் அப்பனை எப்படி ஓட விடுறன்னு மட்டும் பாரு. எஸ். சளி பிடிச்சிருக்கு மாமா, அதுக்கு வெது பிடிச்சாதானே எல்லாம் சரியாகும். எனக்கு ஆவி பிடிக்கிறதெல்லாம் செட் ஆகுதுல, எனக்கு வேர்த்தாலே ஆகாது. நான் மருந்து மாத்திரையில குணப்படுத்திக்கிறேன். என்ன ஆளை பிடிச்சாமி. ஸ்டேஷன்ல வேற டிஎஸ்பி விசிட் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன நீ பெரிய பெரிய கொலைகாரனுக்கே பயப்பட மாட்டேன், ஆவி பிடிக்கிறதுக்கு போய் பயப்படுற? இல்ல சும்மா இல்ல, எனக்கு வேர்த்த ஆவாதுல. எனக்கு ஸ்டேஷன்ல வேற வேலை இருக்கு, நான் வெள்ளன போகணும். மாமா, இப்ப நீங்க வெது பிடிக்க போகுது இல்லையா? இல்ல மாமா, நீங்க ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டர், வீட்ல எஸ்கி தான் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம். உயரதிகாரி வார்த்தைக்கு நீங்க கட்டுப்படுங்க. ஹெலை, ஓ நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து மூக்கடிச்சு சீந்துகிட்டே கிடக்க. மூக்கடிப்பு சரியாக வேண்டாமா? நீ வாழ மாமா உட்காருங்க. உட்காருல சின்ன புள்ள. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதான் சரியான சான்ஸ். பாண்டி மாமா போர்வைக்குள்ள போனதும் நானும் உள்ள போகணும். அப்பதான் டிராமா சூப்பரா இருக்கும். கொடுங்க அத. போடுங்க. அண்ணா 5 நிமிஷம் சத்தம் காட்டாம உள்ளே உட்காந்துரு. நல்லா மூச்சை இழுத்து விடு. அவியதுல மாமா, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புதேன், நீங்க ஆவி பிடிச்சிட்டு போங்க. சரியா? சிவபாலா, நீ வந்து என்ன டிராப் பண்ணு. ஆத்தி, ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். குழம்பு வேற தாளிக்கணும். இருட்டி, நான் வரேன், பாத்துக்க. அவ்வளவுதான். 5 நிமிஷம் எல்லாம் சரியா போயிடும். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னல பண்ணுத? இல்ல, எனக்கு ஒரே கோல்டா இருக்கு. அதான் தனியா போய் புளியாருவே. போல வெளிய வெளில போல. இல்ல போன்னு சொல்லுதாம்ல. இல்ல, எனக்கும் வேணும். இல்ல இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு வேகுதுல. தள்ளில மாமா, எனக்கும் வேணும். என்னல நீ தள்ளுங்கறல்ல? இல்ல சொன்னா கேளுல. குடும்பத்துக்கு எடுக்க வந்த கேடு கட்டவளே, அடுத்த புருஷனோட போர்வைக்குள்ள உனக்கு என்னடி வேலை? எழுந்திரி முதல்ல, எழுந்திரு. போடி அப்படி. உனக்கு எங்க எரியுது? ஐயோ, இங்க என்ன நடக்குது? அத்தை பாருங்க அத்தை, இந்த கேடு கட்டவ மாமாவோட போர்வைக்குள்ள போய் ஒளிச்சிட்டு நிக்குதா. ஹெட்டி வேதா, அறிவில்லடி உனக்கு? இன்னும் கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுன்னு உனக்கு நினைப்பா? ஏன்டி இப்படி எல்லாம் கேவலமா நடந்துக்கிற? அச்சி, வாய மூடு. எத்தனை வயசானு? மாமா மகன் அத்தை மகள்னா அப்படித்தான் விளையாடுவாங்க.
பா வேணாம், உனக்கு இது தேவையில்லாத வேலை. பேசாம போயிடு. இல்ல எசக்கி, இந்த ஆவி பிடிச்சதெல்லாம் போதும். நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். ஹலோ, எது வந்துட்டாரா? யோ, ஏதாவது பேசி கொஞ்சம் சமாளியா, நான் வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். இல்ல ஸ்டேஷனுக்கே வந்துட்டாரா? டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறேம்மா. போல பார்த்து பத்திரமா போங்க மாமா. கெட்டி பாத்தியா, பாண்டி மாமாக்கு பெருசாலாம் கோவம் வரல. அப்ப என்ன அர்த்தம்? நான் விளையாடுறது அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். சே, உங்க அம்மா ஒரு கேடு கட்டவன் நினைச்சா நீ குடும்பத்துக்கு எடுக்க வந்தவன் இப்பதானே தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுத. ஏட்டி எசக்கி, நில்லுடி. துப்புல இந்த துப்புதா துப்பு. எந்திரிச்சிருங்க. விட்டு இருந்தா பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடிருப்பானுல. அவ்வளவு பெரிய பிரச்சனை கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையா அசால்ட்டா சரி பண்ணிட்டான்லாம். ஊர்கண்ணு பூரா நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கு. முக்கியமா உன் மாமன் கண்ணு, கொல்லி கண்ணு, அதான் சுத்தி போட்டேன். எல்லாம் சரியா போச்சு. அப்பனே முருகா, இனிமே எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு கொடுத்துடாத ஐயா, தாங்க முடியாது. அண்ணா. யாரு? எசக்கி. அண்ணா. ஏட்டி, என்ன பிள்ளை தூக்கிட்டு வர? எசக்கி, பாப்பா என்னடி இந்த நேரத்துல, அதுவும் குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்க? ஏன் நான் வந்தா மட்டும் உத்திரக்கட்டை இடிஞ்சு வந்து என் மேல விழுந்துருமாக்கோ? நான் தானே இங்க பிறந்தேன். உன் அண்ணன் இங்க பிறந்தாரு. ஏம்ல நீ எதுக்கு அவன் மேல படபடன்னு பாயுத? என்ன கேட்டுப்புட்டா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் தலையிலே இடி விழுந்து போற மாதிரி அந்த வேதா செஞ்சுகிட்டு இருக்கானே. இதுக்கு பெரிய மாமா சப்போர்ட். எனக்கு என்ன செய்ததுன்னே தெரியலன்னு. ஏய், முதல்ல என்ன ஆச்சு நிதானமா சொல்ல போறியா இல்லையா? இப்போ சொல்லுத. காலையில எழுந்ததுல இருந்து முத்துப்பாண்டி மாமாக்கு தடமும் புடிச்சு மூக்கு மூக்கா உறிஞ்சிட்டு இருந்தாரு டி. அவருக்கு வேது பிடிக்கலாம் அப்படின்னு நானும் அத்தையும் ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தோமா. சரி,